உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாயிருக்கும். ஆமேன். ஹல்லேலூயா. நம்ம சமாதானமாக இருந்தால் தான் பிள்ளைகளுடைய சமாதானமும் நல்லா இருக்கும் என்பதை உணர்த்தும்படியாக ஆண்டவராகிய தேவன் நமக்கு தருகிற வார்த்தை, உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாயிருக்கும். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை ஒரு விசை வாசிக்கிறேன். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருடைய பிள்ளைகளை கர்த்தர் போதித்து நடத்துகிறாரோ அவருடைய பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் சமாதானத்திலே மகிமை உடையவர்களாக இருப்பார்கள் என்று இந்த 1ஆம் தேதி கர்த்தராகிய தேவன் நமக்கு வாக்கு தருகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தரால் போதிக்கப்படுகிறதற்கு செவி கொடுத்து கர்த்தர் நடத்துகிற மகத்துவத்துக்கு கீழ்ப்படிந்து தங்கள் கால்களையும் தங்கள் கைகளையும் தங்கள் சிந்தனைகளையும் ஒருமனப்படுத்தி ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு, ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு, கர்த்தர் திருச்சபையில் தருகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கீழ்ப்படிந்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்தினால் நிச்சயமா நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் சமாதானமாய் இருப்பீர்கள். பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் என்று கர்த்தராகிய தேவன் வாக்கு தருகிறார்.